guys, welcome back. இன்னைக்கு நம்ம காலையில் மேக்னட் ஃபேக்ட்ஸ் வீடியோ தான் எடுத்து வந்திருக்கேன். டியூஸ்டேனாலே அதானே பார்க்குறது வழக்கம், சம்பிரதாயத்தை மாற்ற முடியாதுல்ல. சரி வாங்க பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறனால டக்குன்னு பார்த்துட்டு பார்த்தீங்களா என்ன டாபிக்னு சொல்ல வந்துட்டேன். ஏப்ரல் ஃபூல்ஸ் பிராங்க் தட் வெண்ட் டூ ஃபார். ஏப்ரல் ஃபூலில் பிராங்க் பண்ணுவாங்கன்னு தெரியும், இது வந்து எல்லையை மீறி போறீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் ஃபூல் பிராங்க் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்த்துடலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி வந்துட்டாலே ஏமாத்தனு மொக்கை ஏதாவது பண்ணி ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு பிராங்க் பண்ணிட்டு இழிக்கிற பழக்கம் பண்டைய காலத்துல இருந்தே இருக்கு. ஆனா அதே ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு உலக வரலாற்றுல ஏகப்பட்ட முரட்டுத்தனமான பிராங்க் சம்பவங்களா நடந்திருக்கு. ஊரை பயமுறுத்துறதுக்காக எரிமலையை கிளப்பி விட்டதுல இருந்து பச்சை குத்திட்டு வந்தா லட்சக்கணக்கில் பணம் தரணும்னு சொன்னது வரைக்கும் கொடூரமான கோளாறான ஏகப்பட்ட பிராங்க் சம்பவங்களை தான் வீடியோக்குள்ள பிடிச்சி வச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு கேட்ட வெயிட்டிங்ல இருக்குங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் அவங்க The Alien Level. யூகேல 1989ல விர்ஜின் ஏர்லைன்ஸோட ஓனரான ரிச்சர்ட் பிரான்சன் லண்டன் மொத்தத்தையும் ஒட்டுக்க ஏப்ரல் ஃபூல் பண்ண ஒரு பிளான போடுறாப்படி அவரோட நண்பரான டான் கேமரானோட சேர்ந்து ஏலியனோட பறக்கும் தட்டு வடிவத்துல ஒரு பெரிய ஹாட் ஏர் பலூனை ரெடி பண்ணி அதுல ஏப்ரல் 1ஆம் தேதி காலங்காத்தால 4 மணிக்கு இங்கிலாந்தோட சவுத் பக்கம் வானத்துல பறந்து போய் பார்த்தவங்க எல்லாரையும் பீதியில பேதி அடைய வைக்கிறதோட லண்டனோட ஹைட் பார்க்ல லேண்ட் ஆகி அலப்பற பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்க. இருட்டுல பார்த்தாலே கிருட்டு இருக்கிற மாதிரி ஏலியன் ஷிப்பை ரெடி பண்ணி அதுல ட்ரை ஐஸ் மூலமா ஸ்மோக் எஃபெக்டையும் கொடுத்து பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பறந்து போனதை பார்த்த பல மக்களும் பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறை அதை உண்மையை நம்பி உளுந்தடிச்சு அதுல போய் பார்த்தா ஒரு ஏலியன் கெட்டப் போட்ட ஆக்டர் ஒருத்தர் வெளியே வந்திருக்காரு உள்ள இருந்து. அதை பார்த்த பல போலீஸ்காரங்களும் பயந்தடிச்சு ஓடுனாங்கன்னு அவரே சொல்லியிருப்பாரு இன்டர்வியூல. பிறகு ஃப்ரெண்டோட வெளியே வந்தவர் இது ஒரு பிராங்க்னு சொல்ல நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்காக கடும் கோபம் கொண்ட காவல்துறை இவர் அரெஸ்ட் பண்ணுவேன்லாம் மிரட்ட கோடீஸ்வரர் ஆச்சே அருமையா பிராங்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டாங்க. கோடீஸ்வரனுங்கிறதுனால ஓ அருமையா பிராங்க் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு விட்டாங்களா? அதான் இதுல இன்னொன்னு, இப்ப அந்த ஏலியன் ட்ரெஸ் போட்டு வெளியே ஒருத்தர் வந்தாரு, குபுக்குன்னு எடுத்து சுட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்றது? ஏலியன் அப்படின்னு. அதாவது பணக்காரங்க எல்லாரையும் பயமுறுத்தி இப்படி பண்ணலாம். இப்ப அவங்க கேக்குறாங்க, சரி இப்படி பணக்காரங்க மேல வைத்தறிச்சல் பண்றியே, எங்க இப்ப நீ அப்படி ஒரு பிராங்க் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்பா அந்த ஏலியன் பலூன் எவ்வளவு? 1.5 லட்சம். 1.5 லட்சமா? ஆமா, பணக்காரர் சூப்பரா பிராங்க் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு நம்மளுக்கு கை தட்டி போக வேண்டியதுதான். அற்புதமா இருந்திருக்கும். The Tattoo 2017 ஏப்ரல் 1 அன்னைக்கு அமெரிக்காவை சேர்ந்த கிரெட்டுங்கிற ரேடியோ ஸ்டேஷன் ஒரு வினோதமான அறிவிப்பு விட்டாங்க. நேயர்கள்ல யாருக்கு நெஞ்சுதில் அதிகமா இருக்கோ அவங்க அவங்களோட நெத்தியில கம்பெனி நேமான கிரெட்டுங்கிறத பச்சை குத்திட்டு வந்தா $2,50,000 பரிசா கொடுக்கறதா ரேடியோல அறிவிச்சாங்க. அதை கேட்டவங்கள ஜோ பெல்ங்கிற இவரு மட்டும் ஆல்ரெடி குடும்பம் கொஞ்சம் வறுமையில இருந்ததுனால இது அருமையான ஆஃபரா பார்த்தாரு. உடனடியாக அந்த ரேடியோ ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்ணி இது உண்மையான கேட்க அவங்களும் ஆமாங்கன்னு அப்ரூவ் பண்ண இந்த சேலஞ்சுக்காக ரெடி பண்ணி இருந்ததுனால மெய்யால தான் சொல்லியிருக்காங்கன்னு உணர்ந்த ஜோ பெல் பக்கத்துல இருந்த டாட்டூ ஷாப்புக்கு குடுகுடுன்னு ஓடி போய் மண்டையில அவங்களோட பிராண்ட் நேம் பச்சை குத்துறதோட அங்கிருந்து ரேடியோ ஸ்டேஷனுக்கு போய் மண்டையை காட்டி குடுகுடுன்னு பணத்தை கேட்கும்போது ஐயா கேமராவை பாருங்க இது பிராங்க்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்டேஷன்ல இருந்த எல்லாரும் இவரை பார்த்து பல்ல காட்ட இவர் போட்டிருந்த டாட்டூவால வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. வெளியே தலையை காட்ட முடியலன்னு கேர்ள் ஃப்ரெண்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. மனுஷன் மனசை விட்டு விரக்தியில வாட உடனடியா நீதி வேணும்னு கோர்ட்ல போய் கேஸ போட்டாரு. தன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு நஷ்ட ஈடா $5,10,000 கம்பெனி கொடுக்கணும்னு நீதிபதி முன்னாடி போய் நின்ட்டாரு. விஷயத்தை ஜோ புரிய வைக்க வெப்சைட்லயே ஒரு லிங்க் கொடுத்திருந்தோம், அதை கிளிக் பண்ணிருந்தாவே இது ஏப்ரல் ஃபுல் ஜோக்குங்கிறது ஜோக்கு புரிஞ்சிருக்கும்னு கம்பெனி அவங்க சைட்ல சொல்ல உங்க பிராங்க் இன்னொருத்தர் நெத்திலியா பண்ணுவீங்கன்னு கடுப்பான ஜட்ஜையா கம்பெனியை காரி முழுந்ததோட அந்த ஜோக்கால ஜோக்கு ஏற்பட்ட இழப்பீடுக்காக அவர் கேட்ட $5,10,000 தண்டனை கட்டணும்னு கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்து பஞ்சாயத்தை ஃபைனல் பண்ணிட்டாங்க. அதாவது பச்சை குத்தணும்னு பிராங்க் பண்ண கம்பெனி லட்சக்கணக்கில் காசை விட்டதுதான் மிச்சம். இந்த போலீஸ் கீழ ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணிருந்தா ஏப்ரல் ஃபூல்ஸ்னு தெரிஞ்சிருக்கும்னா இல்ல போன் பண்ணி கேட்டாருல்ல அப்ப மயிராண்டிகளே நீங்க சொல்ல வேண்டியதானே, இல்ல சார் இது பிராங்க் நீங்க ஒன்றும் பண்ணிடாதீங்க, ஆமா உண்மைதான்னு சொல்லி நீங்க அப்ப ஏமாத்துனீங்கல்ல, கட்டு காசை கட்டு. பொதுவா பிராங்க் பண்றங்கிற பேர்ல பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்றவங்கள போலீஸ் தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல வலிக்கி விலக வச்சு புரிய வைப்பாங்க, அது தப்புன்னு. ஆனா போலீஸே ஒரு முறை பிராங்க் பண்ண இறங்கினாங்க. 2002 அரிசோனாவோட சாண்ட்லர் பகுதியை சேர்ந்த போலீஸ்காரங்க கைது பண்றதுக்கான வாரண்ட் இருந்தும் கைது பண்ணப்படாம இருக்க கைதிகளுக்கு ஒரு தரமான லெட்டர் அனுப்பிச்சாங்க. அந்த லெட்டர்ல இந்த லெட்டரை வாங்குறவங்க எல்லாரும் லோக்கலா நடத்தின ஒரு காம்படிஷன்ல குழுக்கள் முறையில டிவிடி பிளேயர் ஜெயிச்சிருக்கீங்கன்னு ஒரு ஆச்சரியமான தகவல்களை கொடுத்துட்டாங்க. அந்த டைம்ல டிவிடி பிளேயரோட விலை பயங்கர எக்ஸ்பென்சிவா இருந்ததுனால தானா வீட்டுக்கு வந்ததை ஏன் விடுவானேன்னு அதை வாங்குறதுக்கு அந்த லெட்டர்லயே கொடுக்கப்பட்டிருந்த பிளேஸுக்கு
சொன்ன டேட்டுக்கு சரியான டைம்ல வந்து நின்னாங்க அந்த பைப்பிள்ளைகள்லாம் 1 2ன்னு ஒரு பைப்பிள்ளைகளை என்ட்ரி கொடுக்க லாபிலேயே அவங்க பேரை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போனீங்கன்னா டிவிடி தருவாங்கன்னு ஆபீஸ் ரூமுக்குள்ள அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா போன கைதிகளை அதை விட பெரிய சிரிச்ச முகத்தோட இருந்த போலீஸ் கைது பண்ணி கைது மாட்டிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தது 5-6 கைதிகள் தான் வருவாங்கன்னு. ஆனா லெட்டர் போய் சேர்ந்த எல்லா பைப்பிள்ளைகளும் வந்து நின்று இருக்காங்க டிவிடி மேல ஆசைப்பட்டு. அதீத ஆசையோட வந்த பைப்பிள்ளைகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வண்டி ஏத்தனதா மிச்சம். போலீஸ் பண்ண அந்த பிராங்க்ல பொசுக்குன்னு அத்தனை பைப்பிள்ளைகளும் மாட்டிட்டாங்க. ஹைலைட் என்னன்னா கைதாகி கையில விலக மாட்டிட்டு இருக்கும்போது கூட ஒரு சிலர் எப்ப டிவிடியை தருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. எங்களை இன்னமுமா என்ன அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியலையா? அரெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிங்க, நான் ஜெயிச்ச டிவிடியை கொடுத்துருக்கேங்க. எது ஜெயிலுக்குள்ள போய் படம் பாக்குறதுக்கா? நல்ல ஐடியா தான் இது. இல்ல அவங்க இன்னும் கேட்டிருக்காங்க பாருங்க, ஏங்க டிவிடி எப்ப தருவீங்க? இது ஜெயிலுக்குள்ள போடுறதுக்குள்ள தந்துருவீங்கல்ல, போற வழியிலே தந்துருவீங்களா? இது மாதிரி இன்னொன்று இருக்குது. இந்த ஒரு கான்சர்ட்டுக்கு இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேமஸ் பாடகரோட கான்சர்ட் இருக்குது. அதில் நீங்கள் குலுக்கல் முறையில் டிக்கெட் ஜெயிச்சிருக்கீங்க, விஐபி டிக்கெட்னு சொல்லி எல்லாரையும் வர வச்சு அந்த ஆடிட்டோரியத்தில் வச்சு மொத்தமாக கும்பலாக தூக்கியிருக்காங்க. காலகாலமாக நடக்குது. ஆனால் இப்போ உஷாராயிருவாங்க. நம்பிக்கிட்டு இருக்கேன். The LED prank 2012ல LG அவங்களோட டிவியை ப்ரோமோட் பண்றதுக்காக அது எந்த அளவுக்கு ரியலிசமான விஷுவல்ஸை காட்டுதுங்கறத காட்டுறதுக்காக ஒரு நார்மல் ஆபீஸ்ல போய் பாயசத்தை போடுற மாதிரி ஒரு பிராங்க் பண்ணாங்க. வழக்கமா வர்க்கர்ஸ் யூஸ் பண்ற எலிவேட்டர்ல அடிப்பகுதியில இவங்க டிவி மானிட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நடந்தது நீங்களே பாருங்க. அவ்வளவு கிளியரா இருக்குமா அந்த ஸ்கிரீன்? கீழடியில கரண்ட் விழுறத பார்த்து கதறலைனாலும் பதறி போனாங்க. The coma prank. திடீர்னு ஒரு நாள் நீங்க காலையில கண் விழிக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர் உங்கள்கிட்ட 10 வருஷம் நீங்க கோமால இருந்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்தது இந்த மனுஷனுக்கும். 2013ல அமெரிக்காவை சேர்ந்த ஸ்டாண்ட் அப் காமெடியனான டாம் மேபுங்கிற இவரு தன்னோட நெருங்கிய நண்பருக்கு இருந்த குடி பழக்கத்தை எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. குறிப்பா அந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் முரட்டு குடியா குடிக்கிறதோட 5-6 முறை ட்ரங்க் டிரைவ் கேஸ்ல மாட்டி பஞ்சாயத்தானது அந்த டென்னிஸோட ஃப்ரெண்டான டாமுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. குடி பழக்கத்துல இருந்து தன்னோட நண்பரை வெளியே எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக முரட்டு ஸ்கெட்ச் ஒண்ணு போட்டாரு. அப்ப அவர்கிட்ட இருந்த ஒரு ஆபீஸ் ரூம் ரெடி பண்ணி மத்த சில ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட அந்த ஹாஸ்பிட்டல் ரூம் மாதிரி பண்ணி ஒரு பார்ட்டில முரட்டு குடிய குடிச்சு மட்டையான டென்னிஸோட பாடிய அப்படியே தூக்கிட்டு வந்து கோமா நோயாளி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு இந்த செட் பண்ண ரூம்ல அவரை செட்டப் பண்ணி வச்சிட்டாங்க. 3 மணி நேரம் கழிச்சு போதை தெரிஞ்சு அவர் கண் முழிக்கும் போது முரட்டு குடி போதையில காரை ஓட்டுனதுல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதாவும் அவர் 10 வருஷம் கோமால இருந்து இப்பதான் முழிச்சிருக்காருன்னு டாக்டர் ரசத்துல இருந்தவரை வச்சு சொல்ல வச்சாங்க. டென்னிஸும் பதற்றத்திலையும் குழப்பத்துல இருந்தாரு, ஒண்ணும் புரியாம. பிறகு இன்னொரு டாக்டர் கேட்டப்பல டாமே வந்து இது எப்படி இருக்குன்னு கேட்டதோட பலர் நடிச்சு இந்த பிராங்க் புரிய வச்சாரு. இதே மாதிரி குடிச்சுக்கிட்டே கார் ஓட்டிக்கிட்டு இருந்தா இது ரியல் லைஃப்ல கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்ட டென்னிஸும் அவரோட குடிப்பழக்கத்தை குறைச்சிருக்காரு. பின்னால புரிய வைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான பிராங்க் பண்ணாரு. The free car prank. நம்ம ஊர்ல ஃப்ரீயா கார் தரோன்னு பேப்பர்ல விளம்பரம் போட்டா கூட்டம் அலமோதுல்ல. ஆனா அதே மாதிரி ஒரு விஷயத்தை அயல் நாட்டுல BMW கார் கம்பெனியே பண்ணும்போது ஒரு பைப்லையும் கண்டுக்கல. ஏப்ரல் 1 2015 அப்போ முட்டாள்கள் தின சிறப்பா ஒரு வினோதமான விளம்பரத்தை கொடுத்தாங்க BMW கம்பெனி. நியூஸ் பேப்பர்ல எல்லாரோட கண்ணிலையும் படுற மாதிரி இந்த கம்பெனி அவங்களோட பழைய காரையும் கொண்டு வரவங்களுக்கு புது BMW கார் தர போறோன்னு மேல ஏப்ரல் ஃபூல்ஸ் டேங்கிறத மென்ஷன் பண்ணி விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. விளம்பரம் கொடுத்தது முட்டாள்கள் தினம் அன்னைக்கு, அதுவும் ஏப்ரல் ஃபூல்ஸ் டேன்னு எழுதியே கொடுத்திருக்காங்கிறதுனால யாரை ஏமாத்த பாக்குறீங்கன்னு யாருமே அதை நம்பல. டியானா மார்ஷ்ங்கிற இவங்களை தவிர ஆட் ரொம்ப அப்பட்டமா இருக்கேன்னு சந்தேகப்பட்டவங்க ஊரை ஏமாத்தணும்னு கம்பெனி விளம்பரம் கொடுத்திருந்தா எதுக்காக ஏப்ரல் ஃபூல்ஸ்ங்கறத கொட்டை எழுத்துல பெருசா எழுத போறாங்கன்னு கொஞ்சம் குடுகுடுன்னு யோசிச்சவங்க குடுகுடுன்னு அவங்களோட பழைய நிசான் காரை எடுத்துட்டு பக்கத்துல இருந்த BMW ஷோரூமுக்கு போயிடுறாங்க. அங்க போய் இந்த விளம்பரத்தை பத்தி விசாரிக்கும் போது அங்க இருந்த ஒர்க்கர்ஸும் முழிச்சிருக்காங்க, அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. பிறகுதான் நீங்க படிச்சது உண்மைதான் சொல்லி அவங்களோட அந்த பழைய காரை வாங்கிக்கிட்டதோட $50,000 மதிப்பு இருக்க BMW சீரியஸ் 1 காரை கையில ஒப்படைச்சாங்க. அவங்களுக்கு பரிசா முட்டாள்கள் தினத்தை அன்னைக்கு ஒரு ரிவர்ஸான பிராங்க் பண்ணலான்னு இந்த மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணோட BMW சொல்ல என்னன்னு சும்மா விசாரிக்க வந்து புது காரோட வீட்டுக்கு போனாங்க டியானா. அதோட நிறுத்திக்கல, அந்த காரோட கொடுத்த நம்பர் பிளேட்லயும் ஒரு குசும்பு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. BMW நோ ஃபூல்னு எழுதி இருந்தது. அதுல ஏங்க இது இது ரிவர்ஸ்ல வந்திருக்காங்க பாருங்க. நான் அதான் இல்ல இவங்களோட பிளான் நிறைய பேர் வந்திருந்தா ஏப்ரல் ஃபூல் அப்படின்னாங்க. ஒருத்தர் வந்ததுனால ஒருத்தர் தானே நல்லா பாரு, வேற யாரும் ஒழிச்சுக்கிட்டு இல்ல. அப்ப நீங்க நோ ஃபூலுங்க. ஸ்டார்டிங்ல உள்ள வந்தோடனே அப்படி ஒன்று இல்லை என்ன மாதிரி நடிச்சிருக்காங்க. எதுக்குன்னா கூட யாரும் வந்திருக்காங்களா செக் பண்றதுக்கு. ஆனா நல்லா இருக்குங்க. இது ஒரு ஏப்ரல் ஃபூல்ஸ் அன்னைக்கு ஏப்ரல் ஃபூல்ஸ் ஸ்பெஷல் கூப்பன் ஒன்று கொடுத்து அதை யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு இது சூப்பர் பிளான். இது எத்தனை பேர் அந்த பேப்பரை வாங்கி வீட்டில் அதை வச்சுக்கிட்டு அந்த கூப்பனை பார்த்துக்கிட்டு சை மிஸ் பண்ணிட்டவே அப்படின்னு இது நினச்சிருப்பாங்கல்ல.
ஏண்டா ஆனால் நீங்கள் சூப்பர்ரா ஆடியன்ஸ் கேட்பாங்க. இது மாதிரி ஏதாவது ஒன்றில் போய் அந்த காரை வாங்கிட்டு வாயான்னு கேட்டால் ஒழுங்காக படிச்சிங்களா இல்லையாப்பா? பழைய காரை கொடுத்து போட்டு புதுசு வாங்கணுமா? எங்ககிட்ட கொடுக்க பழைய காரே இல்லையே, இதில் எங்கேருந்து புது காரை வாங்குறது? ஒழுங்கா பேப்பர் கட்டிக்க படிங்கப்பா. என்னப்பா நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் புது கார் கொடுக்கறதுக்கு கூட ஒரு உடஞ்ச பழைய கார் இருக்கணுமா? ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு ஒன்றும் கிடையாதான். நீங்கள் வேறு என்னப்பா. நடிகர் திலகமும் அந்த காலத்து நடிப்பு அரக்கனா நடிச்ச தங்கப்பதக்கம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருந்த அதே காலகட்டத்துல அலாஸ்கால இருக்க சிக்காங்கிற சிட்டில வேற ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அதாவது இந்த ஊருக்கு ரொம்ப பக்கத்திலேயே மவுண்ட் எஜ்கம்ங்கிற பேர்ல ஒரு எரிமலை அமைஞ்சிருக்கு. அது இருக்க ஊர் மக்கள் ஒரு நாள் காலையில கண் வெளிச்சு பார்க்கும்போது அந்த மலையோட டாப்ல இருந்து கரும்புகையே கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஊர் மக்களுக்கு அல்ல 4000 வருஷமா முரட்டு தூக்கமா தூங்கிட்டு இருந்த எரிமலை திடீர்னு முழிச்சுக்குச்சுன்னு பதறி பயந்து எல்லாரும் படபடப்புல இருந்திருக்காங்க. எரிமலையில இருந்து கிளம்பின கரும்புகைய கடலோர காவல் படையும் கவனிக்க உடனடியே ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு இருக்காங்க. என்னன்னு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரதுக்காக. உச்சியில போய் என்ன நடந்தது நெட்டி பார்த்தவங்களுக்குலாம் ஹெலிகாப்டரோட சேர்த்து ஒரு உழுக்குச்சு அவங்க பார்த்த சம்பவம். மேல இருந்த அந்த பனியில ஏதோ பனி இல்லாத பயவுல பெரிய சைஸ்ல ஏப்ரல் ஃபுல்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காப்ல. அது போக அங்க எரிமலை எல்லாம் ஆக்டிவேட் ஆகல, ஏதோ கொளுத்தி விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. குழப்பத்துல அவங்க போலீஸை கான்டாக்ட் பண்ண அங்கதான் அவங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கு. அதாவது அதே ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்த ஃபேமஸான பிராங்க் ஸ்டாரான ஆலிவர் போர்க்கி பிக்கர்ங்கிறவரு ஏப்ரல் 1 அன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் பண்றதுக்காக 100க்கு மேல டயர், டின் கணக்குல டீசல், எரிக்கிறதுக்கு துணின்னு எல்லாத்தையும் ஹெலிகாப்டர் மூலமா ஏற்பாடு பண்ணி கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு கொளுத்தி விட்டதோட ஏப்ரல் ஃபுல்னு எழுதி வச்சுட்டு வந்திருக்காரு. என்னங்க அதெல்லாம் பிராங்க்? அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சு லட்டிய வச்சு முட்டிக்கு முட்டி பேத்து எடுத்திருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அவரை ஒண்ணுமே பண்ணல. காரணம் இந்த மாதிரி ஊரையே பிராங்க் பண்றேன்னு ஆல்ரெடி காவல் படைக்கிட்டையும் வான் படைக்கிட்டையும் இன்ஃபர்மேஷனை கொடுத்து பர்மிஷன் வாங்கி வச்சிருக்காரு. கோஸ்டல் கார்டுகளுக்கு தான் விஷயம் தெரியாம பிராங்க்ல மாட்டிருக்காங்க. பிறகு பதர்ன மக்களுக்கு எல்லாம் ரேடியோல விஷயத்தை சொல்லி சமாதானப்படுத்திருக்காங்க. அந்த ஒத்தால் போட்ட ஈவில் பிளான் ஊரு ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏப்ரல் ஃபூல். ஏன்னா போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க பொதுமக்களை பயன்படுத்துறதுக்கு? இப்போ உண்மையா இந்த மாதிரி எரிமலை வந்தாலும் நம்ப மாட்டாங்க. சும்மா சொல்றேன், அந்த டயரு, துணி, டீசல் எல்லாம் கொண்டு போயிருக்கு இல்ல. சப்போஸ் அந்த எரிமலையில ஏதாவது ஒண்ணு நடந்து உண்மையிலே பொங்கி இருந்துச்சுன்னா எவ்வளவு ரியலா பிராங்க் பண்றாரு பாரியான்னு சொல்லுவீங்களா? இதுல எனக்கு பெரிய ஷாக் என்னன்னா பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அவர் கேட்டதுக்கு. சப்போஸ் யாராவது அந்த ஏரியாவில் ஒரு ஹார்ட் பேஷண்ட் அவங்க இருந்து காலில் எழுந்திரிச்சு என்ன கருப்பு புகையா வருது அப்படின்னாங்கன்னா அவங்க புகையாயிருவாங்க. இது பிராங்க்னு உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கிறதுனால உங்களுக்கு அதோட இம்பேக்ட் தெரியாது. தெரியாம ஷாக் திடீர்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு ஷாக் வரும்ல. இந்த வீடியோல எஸ்டிடில நடந்த சில பயங்கரமான ஏப்ரல் ஃபுல் சம்பவங்களை உங்களுக்கு காட்டியிருப்போம் நாங்க நம்புறோம். பார்த்ததில் ஈர்த்தது எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. ஆறா 10 ஆறா 10 ஆறா 10 10 10 இப்போ வந்து இப்போ பாதிட பாட்டா ஆறா 10க்கு 10 ஜிம்மிக்கு ஜிக்கா. நான் எங்கேயோ கேட்ட பாட்டு எனக்கு ஆறா 10 10ன்னு போது எனக்கு அந்த பவளமல்லி பீட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இப்போ பவளமல்லியும் இந்த ஆறா 10க்கு 10 படிக்கடி மாறி மாறி கேட்டுட்டு இருக்கிறதுனால ஆறாவை பவளமல்லின்னு நினைச்சு இந்த பீட்டில் உட்கார மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயா, இது என்ன ஆகி போச்சுன்னா இந்த 10யும் ஒரே போட்டோவா போட்டிருந்தாருன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். இது 10 அது டெண்டுல்கர்னு போது ஆறா 10 காரு 10 காருன்னு ஒரு படமா என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி குழந்தைச்சு. கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா அதுல போடுங்க. இந்த வீடியோல நேரா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். பார்த்ததில் பிடித்தது வந்து 2. ஒன்று டிவிடி பிளேயர், அடுத்தது 10 வருஷம் கோமா. அது ரெண்டும் நல்லா இருந்தது. அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏற்றும் போது டிவிடி கடை எப்போ சார் தர்றீங்கிற மாதிரி டிவிடி பிளேயர் எப்போ சார் தருவீங்க? அரெஸ்ட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா? நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.